தாய் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். லண்டனில் முதலாக தமிழும் சமயமும் என்ற தலைப்பில் இந்த லண்டனில் ரொம்ப உயர்திரு நிலையில் இருக்கிற ஐயா 2 பேர்கள், நம்ம அனைவருக்கும் தெரிந்த கமலநாத குருக்கள் ஐயாவும் வசந்த குருக்கள் ஐயாவையும் நம்ம நேர்காணல் செய்து இந்த தமிழையும் சமயத்தையும் புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்கிற தமிழர்கள் எப்படி நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற தகவல்களை அவங்ககிட்டேருந்து நம்ம விரிவாக தெரிந்துக்கிறலாம் வாங்க. புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்கிற தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவால்னு பார்த்திங்கனாக்க, நம்மளோட தாய் தமிழையும் நம்மளுடைய சமயத்தையும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்மளோட வாரிசுகளுக்கு அதை சிறப்பாக எப்படி போய் சேர்க்கணுங்கிறதுல எல்லா பெற்றோர்களும் சரி, எல்லா சமய குருமார்களும் சரி, எல்லா தமிழ் தலைவர்களும் சரி அரும்பெரும் முயற்சிகளை செய்துட்டு வராங்கங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும். அதில் இந்த நாட்டில் வாழ்கிற தமிழ் மக்களுக்காக ஐயா 2 பேரும் அவங்களோட நேரங்களை ஒதுக்கி நம்மள்கிட்ட அவங்களோட சிந்தனைகளை, அவர்களோட அரும்பெரும் செயற்பாடுகளை பற்றி நம்மள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். என்னுடைய பேர் கமல்நாத குருக்கள், என்ஃபீல்ட் நாகபூஷணம் ஆலய பிரதம குருக்கள். நான் அவர்களை பற்றி அறிமுகப்படுத்துகிறேன். என பக்கத்தில் இருப்பவர்கள் சைவ புலவர், சைவ சித்தாந்த ரத்தினம் வசந்தன் குருக்கள் ஐயா அவர்கள், சர்வேஸ்வர குருக்கள் அவர்கள், யாழ்ப்பாணம் அரியாலையை சார்ந்தவர்கள். யாழ் பல்கலைக்கழகத்திலே இந்து நாகரிக துறையிலே சிறப்பு பட்டம் பெற்று, அது மாத்திரமல்லாமல் லண்டனிலே வோல்தம்சோ கற்பமிரர் ஆலய பிரதம குருக்களாக இருந்து கொண்டு சமய சமூக பணிகளை ஆற்றி வருகின்றார்கள். அவர்களும் பல மாநாடுகளிலே கலந்து கொண்ட பெருமை. லண்டன் மாத்திரமல்லாமல் இலங்கையில் இருந்து நாங்கள் வாழ்கின்ற அனைத்து நாடுகளிலேயும் பல கும்பாபிஷேகங்களை மகோற்சவம் நடாத்திய பெருமை உடையவர்கள். அவர்கள் ஒரு ஆசுகவி. அவர்களோடு நானும் கலந்து கொண்டமைக்கு நன்றிகளை பாராட்டி கொண்டு, தாய் தொலைக்காட்சியின் ஊடாக பார்க்கின்ற உங்கள் எல்லோருக்கும் என்ஃபீல்ட் நாகபூஷணம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொண்டு கூறுவோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் இந்த தாய் தமிழ் தொலைக்காட்சியின் ஊடாக இருவரும் பங்கு கொள்வதை மகிழ்ச்சி அடைகிறோம். இங்கே அருகில் இருக்கக்கூடியவர்கள் கமல்நாத குருக்கள் ஐயா அவர்கள். உங்களுக்கு தெரியும், என்ஃபீல்ட் நாகபூஷணம் ஆலயத்தினுடைய பிரதம குருவாக இருந்து அந்த ஆலயத்தின் பல முன்னேற்றத்துக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நயினாதேவு புங்குடி மூலமாக கொண்டவர்கள். மிகவும் நயினாதேவு நாகபூஷணி அம்மன் ஆலய பரம்பரை குருவாக இருக்கக்கூடிய முதல் வழங்கக்கூடிய இந்திய கைலாச குருவுடைய பேரனும் கூட. அவர்களும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இந்த துறையிலே முதல் தரத்திலே சித்தி எய்து, அதைத் தொடர்ந்து எங்களுடைய இந்த சமய நிகழ்வுகளை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு பிள்ளையார்பட்டி சென்று அங்கேயும் ஒரு 5 வருடங்கள் குருகுலத்தில் கல்வி கற்றவர். அத்தோடு இந்த சமய நிகழ்வுகளை எல்லாம் எடுத்து கூற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு பல மகாநாடுகள் பிரித்தானியாவிலையும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் பல நாடுகளுக்கு சென்று அவர்களும் கும்பாபிஷேகங்கள் மகோற்சவங்கள் நடத்தியிருக்கிறார்கள். அத்தோடு இந்த ஆலயத்தினுடைய பல்வேறு விதமான முன்னேற்றங்களுக்கு இந்த ஆலய நிர்வாகத்தினர்கள் மக்களோடு சேர்ந்து இந்த ஆலயம் இன்றைக்கு நான் நினைக்கிறேன் 25 ஆண்டுகளை கடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆலயம் வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய இந்த பணி மேலும் வளர வேண்டும் என்று மாத்திரமில்லாமல் இந்த சமய நிகழ்வுகளை எல்லாம் தத்துவரூபமாக எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் அவர்கள் இருப்பதனாலே பல இடங்களில் அவர்களை இந்த மக்கள் மத்தியிலே நாங்கள் கொண்டு சேர்த்து அவர்களுடைய அந்த சொத்திறமையையும் எங்களுடைய சமய முக்கியத்துவத்தையும் எடுத்துக் கொடுக்கிறோம். அவர்களையும் இங்கே இணைத்துக் கொள்வதற்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுக்கும் அந்த நன்றியை பாராட்டுதலை சொல்லிக் கொண்டோம். உயர்திரு 2 ஐயா அவர்களும் அறிமுகத்தை செய்தாங்க. முதலாவதாக இந்த கோயில்களோட சின்ன சரித்திரம், இந்த கோயில்கள் எத்தனை வருடமாக இயங்கி கொண்டு இருக்கிறது, முக்கிய நிகழ்வுகள் எப்படி இந்த கோயில்களில் இயங்கி கொண்டு இருக்கிறதுங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். நாங்கள் இப்பொழுது இங்கே உரையாற்றி கொண்டிருப்பது வட லண்டன் என்ஃபீல்ட் நாகபூஷணம் ஆலயத்திலிருந்து உரையாற்றி கொண்டிருக்கிறோம். என்ஃபீல்ட் நாகபூஷணம் ஆலயம் அடுத்த வருடம் 25வது ஆண்டுகளை காண இருக்கின்றார்கள். அம்பிகை 2002ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ஒரு திருவுருவ வழிபாட்டோடு ஆரம்பமாகி 2003ஆம் ஆண்டு இந்த ஆலயம் இருக்கின்ற இடத்திலே ஒரு சிறிய ஆலயம் அமைக்கப்பட்டு 2005ஆம் ஆண்டு மகோற்சவம் கண்டு நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து
செவ்வாய்க்கிழமை வழிபாடு மிக உன்னதமான வழிபாட்டை இந்த ஆலயம் எய்தியிருக்கின்றது. அதேபோல் தினமும் 6 கால பூஜைகள், ஜூன் மாதத்திலே வருகின்ற பௌர்ணமி அடுத்து வருகின்ற சனிக்கிழமை கொடியேற்றம் நிகழ்ந்து 20 நாட்கள் திருவிழா நடைபெறுகின்றது. அதேபோல் நவராத்திரி, வசந்த நவராத்திரி, பிள்ளையாரதை, திருவம்பான்று எல்லாம் நடைபெறுகின்ற ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய இன்னொரு சிறப்பு, அந்த ஆலயத்தை நிர்வகித்து வருகின்றது என்பில் இந்து தமிழ் கலாச்சார சங்கம். ஆலயத்தினுடைய செலவு தவிர்ந்த ஏனையவற்றை தாயக பணிகளுக்காக அனுப்பி வைக்கின்ற ஆலயங்களிலே முதன்மை மிக்க ஆலயங்களில் ஒன்றாக என்பில் நாகசிம்ம ஆலயம் விளங்குகின்றது. அம்பாளுடைய திருவருளோடும் என்பில் இந்து தமிழ் கலாச்சார சங்கத்தினுடைய அர்ப்பணிப்பினாலேயும் அடியோருடைய பெரும்பங்களிப்பினாலேயும் 2014ஆம் ஆண்டு பாலஸ்தானம் செய்யப்பட்டு விநாயகப் பெருமான், முருகப்பெருமான் போன்ற அனைத்து பரிவார தெய்வங்களோடு அம்பாளுக்கு தனி கருங்கல்னாலே ஆலயம் அமைக்கப்பட்டு உள்ளே அழகிய 10 தூண்கள் ஒவ்வொன்றும் 6 மீட்டர் உயரத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்ற உன்னதமான ஆலயம் அமைந்து 2017ஆம் ஆண்டு 33 குண்டம் கூடிய மகா கும்பாபிஷேகம் நிகழ்ந்து இந்த அம்பிகையினுடைய திருவருள் உலகெங்கும் பரவி இருக்கின்றது. சிறப்பாக செவ்வாய்க்கிழமை வழிபாடில் அடியவர்கள் சிறிய அம்பாளுக்கு பாலபிஷேகம் செய்தல், பௌர்ணமி ஸ்ரீசக்கர பூஜை என்பது இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு நிகழ்வு. இந்த மகோத்சவம் என்பது ஜூலை மாதத்திலே சிறப்பாக நடைபெறுகின்ற ஆலயமாக இந்த ஆலயம் நடந்து வருகின்றது. அந்த வகையிலே தான் இந்த ஆலயத்தினுடைய 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி கலைக்கதம்ப நிகழ்ச்சி நடக்க இருக்கின்றது. ஏற்கனவே இந்த ஆலயத்தின் சார்பாக என்பில் இந்து தமிழ் சங்கம் சார்பாக பல கலைக்கதம்ப நிகழ்வுகள், நடனத்தினுடைய போட்டிகள் நடைபெறுகின்ற நிகழ்வு இடம்பெற்றது. அந்த வகையிலே 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஹரோவில் இருக்கின்ற லெசர் சென்டரிலே தமிழகத்தினுடைய பின்னணி பாடல்களாக விளங்குகிற ஸ்ரீனிவாஸ், ஜெயபிரகாஷ், சத்யபிரகாஷ், சரண்யா, ரட்சிதா போன்ற கலைஞர்களோடு கலைக்கதன் நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. அதுதான் சிறப்பு நிகழ்வு. இப்பொழுது போல்தம்சோ கற்பமிரார் ஆலயம் பற்றி. இங்கே போல்தம்சோ கற்பமிரார் ஆலயமும் ஆரம்பிக்கப்பட்டு இந்த வருடம் 25வது ஆண்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்கேயும் இங்கே இவர்கள் குறிப்பிட்டது போல் பல விழாக்கள், விரதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கும். மாதந்தோறும் சரி அல்லது விசேஷ நாட்கள், கந்த சட்டி, திருவம்பா, நவராத்திரி, வசந்த நவராத்திரி, துர்காபிஷேகம் என்ற பல விஷயங்கள். முக்கியமாக ஆவணி சதுர்த்தியை ஒட்டி அந்த 15 நாட்கள் மகோற்சவம் நடைபெறும். அங்கேயும் இங்கே இவர்கள் குறிப்பிட்டது போல் பல ஆலயங்கள் தமிழ் பணி, அதாவது ஊரில் உள்ளவர்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் நமது ஆலயமும் தலைவர் உனா கோபாசன் அவர்களும் ஆலயமும் சேர்ந்து இணைந்து பல்வேறு விதமான அதாவது நிதியுதவிகளை வரம்பு கோட்டுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கான நிதியுதவிகள் பல இடங்களில் செய்து கொண்டிருக்கிறார்கள். கிளிநொச்சி, வவுனியா, மட்டக்களப்பு, மலையம் போன்ற இடங்களில் 2-3 கோயில்களும் அங்கே கட்டக்கூடிய ஒழுங்குகளை செய்து மக்கள் மத்தியிலே இந்த சமய ஆன்மீக ஈடுபாடு இருக்க என்ற வகையிலும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இங்கே பல ஆலயங்கள், ஐயா குறிப்பிட்டது போல எல்லா ஆலயங்களும் வெறுமனே பூஜை என்று மாத்திரம் இல்லாமல் அங்கே வருகின்ற வருமானத்தில் நிச்சயமாக தாயத்தோடு தொடர்பு கொண்டு பல்வேறு விதமான உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை குறிப்பிடத்தக்கது. இந்த சமயத்தை இப்போ காலப்போக்கில் நம்ம இளைஞர்களும் சரி, குழந்தைகளுக்கும் சரி, இந்த பெற்றோர்கள் நம்ம குழந்தைகளுக்கு இந்த சமயத்தை எப்படியாவது போய் அந்த அறம் சார்ந்த சிந்தனையை போய் கொடுக்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறாங்க. இந்த சமயத்தை இந்த குழந்தைகளுக்கு, இந்த இளைஞர்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுல இன்றைக்கு இருக்கிற சவால்கள் என்ன இருக்குது, அதை இந்த கோயில்கள் அந்த சவாலுக்கு எப்படி ஒரு தூணாக நின்று ஒரு மாற்றத்தை, ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆலயங்கள் ஒரு தூணாக இருக்குங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நல்லது ஒரு கேள்வி. எங்களுடைய நாட்டில் ஏற்பட்ட யுத்தம் காரணமாக உலகத்தினுடைய எல்லா பாகங்களிலேயும் தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழுகின்றார்கள். அந்த புலம்பெயர்ந்து வாழத் தொடங்கின உடனேயே அவர்களுக்கான பிரச்சனை முதலே வாழ்வாதார பிரச்சனை, பொருளாதார பிரச்சனைகள், அதற்கு மத்தியிலே குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்ப்பது என்பது சிரமமான காரியம். ஆனால் இன்றைக்கு உலகமெங்கும் தமிழர்கள் கால் ஊன்றி பொருளாதாரத்திலேயும் சரி, தன்னுடைய சமூக பண்பாட்டிலேயும் உயர்ந்து நிற்கின்றார்கள். அந்தளவுக்கு அந்த தங்களை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழருடைய குறிக்கோள் ஒன்று இருக்கிறது, கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேணாம் என்ற ஒரு பழமொழி இருக்கின்றது. அதன்படி தாங்கள் எங்கெல்லாம் இந்த உலகத்தினுடைய எந்த பாகத்தை எடுத்துக்கொண்டாலும் மேன்மைகள் சைவ நீதி விலங்கு உலகமெல்லாம் என்று கச்சியப்பெரு கந்த புராணத்திலே சொன்னது போல அது மெய்த்திருக்கிறது. இந்த உலகத்தினுடைய எந்த பாகத்தை எடுத்துக்கொண்டாலும், 5 கண்டங்கள் எடுத்துக்கொண்டாலும் அந்தந்த கண்டங்களிலே தமிழர்கள் வாழ்கின்ற பிரதேசங்களிலே கோயிலை அமைத்திருக்கிறார். காரணம், ஒன்று ஆன்மீக பணி, இன்னொன்று கோயில் ஊடாகத்தான் சமூக பணியை செய்ய முடியும் என்கின்ற உயர்ந்த நோக்கம் இருந்தனால்தான் கோயில்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. கோயில்கள் அமைத்தால் பல விமர்சனங்கள் வந்து போவது இயல்பு. ஆனால் ஒரு புலம்பெயர் நாடுகளே கோயிலை அமைப்பது என்பது மிக சிரமமான காரியம். காரணம் என்ன என்று கேட்டால், தாயகத்திலே நாங்கள் பிறந்த பொழுதே கோயில் இருக்கின்றது. ஆனால் புலம்பெயர் நாடுகளில் நாங்கள் கோயில் அமைப்பதாக இருந்தால்
முதலிலே காணி வாங்க வேண்டும், கோயிலை அமைக்க வேண்டும், சிவாச்சாரியர்களை அழைக்க வேண்டும். அதே நேரம் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சமூக புறச்சூழலால் வரக்கூடிய பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. சத்தம் போடாமல் வழிபாடு செய்ய வேண்டும். இப்படி பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது. அதற்கு மத்தியிலேயும் இந்த ஆலயங்களை அமைத்து சமய சமூக பணிகளை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த இளம் சிறார்கள் தங்களுடைய பண்பாட்டிலே இருந்து விலகக்கூடாது என்றால் அது கோயில் ஆதாரமாக இருக்க வேண்டும். அதனால தான் கோயிலை அமைத்து வழிபாடுகளை ஆற்றி, அந்த வழிபாடு ஆற்றுவது மாத்திரமல்லாமல் இந்த அனைத்து ஆலயங்களிலேயும் தேவார வகுப்புகள், பன்னிசை வகுப்புகள், கர்நாடக இசை அல்லது கலை வகுப்புகளையும் நடத்துவதனூடாக அவர்களை வரப்பண்ணுவதற்கான உந்துதலை நாங்கள் ஏற்படுத்த முடியும். அந்த வகையில் அனைத்து ஆலயங்களையும் அதை செமன செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே நாங்கள் குழந்தைகளை ஆலயத்துக்கு அழைத்து வருவதன் ஊடாகத்தான் அந்த ஆன்மீக பற்றை உருவாக்க முடியும். அதே நேரம் அந்த குழந்தைகளுக்கு தேவாரம் பாடுதலுக்கான சந்தர்ப்பங்கள், கலை நிகழ்ச்சி நடத்துவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குவதன் ஊடாக எங்களுடைய சமய சமூக பணிகளை முன்னெடுக்க முடியும். அதுவும் ஒன்று, எதுவுமே வழக்கமாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு பாடசாலை செல்வது என்பது பழக்கப்படுத்தி அது வழக்கமாகிவிட்டது. பாடசாலைக்கு போவதற்கு முன்பதோ அல்லது போயிட்டு வந்ததன் பின்னரோ நாங்கள் குளித்து நீராடுவது போல ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துவது போலத்தான் நாங்கள் ஆலயத்தையும் ஏற்படுத்த முடியும். இன்றைக்கு உலகத்தினுடைய எல்லா பாகங்களிலேயும் பல்வேறு மொழி பேசுகின்ற நாடுகளிலே அந்த நம்முடைய சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்தந்த நாட்டிலே வாழ்வதற்கான மொழி அறிவை பெற்றுக்கொண்டு பொருளாதார தேவையை வகுப்படுத்தி கொண்டாலும் இந்த புலம்பெயர்ந்து வாழுகின்ற அனைத்து பிரதேசங்களுடைய குழந்தைகளுக்கான ஊடக மொழியாக விளங்கக்கூடியது நம்முடைய தாய் மொழி ஒன்றுதான். ஆகவே அந்த தாய்மொழியை வீட்டிலேயே நாங்கள் பேச ஆரம்பிக்க வேண்டும். அவர்கள் அந்தந்த மொழியிலே வெளியே பழகிக்கொள்ளலாம், பாடசாலை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் தமிழ் மொழியிலே நாங்கள் கேட்கின்ற கேள்வி அல்லது அதற்கான பதிலை அந்த பிள்ளைகளுக்கு பழக்கப்படுத்தி கொண்டால் முதல் கட்டமாக அதிலிருந்து நாங்கள் மேலெழுந்து வருவதன் ஊடாகவும் பெற்றோர்களும் சமய அறிவை பெற்றுக்கொள்வதன் ஊடாகவும் அந்த சமூக தமிழ் பற்றையும் சமய பற்றையும் வளர்க்க முடியும். அதற்கு இந்த காலம் சரியாக அமைந்திருக்கின்றது. காரணம், புலம்பெயர்ந்து வாழ்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் புலம்பெயர்ந்து 20 வருடங்களுக்கு மேலேயே ஆகிவிட்டது. ஆகவே ஒரு 10 வருடம் கடந்து விட்டாலே அந்த இடத்திலே வாழுகின்ற தன்மையை அதற்கு ஏற்ப நம்முடைய சூழலை வாழ்க்கை முறையை மாற்றி இருக்கின்றோம். அதே போலத்தான் அந்த வாழ்க்கையிலே வாழ்ந்தாலும் எங்களுடைய மொழியையும் சமய பற்றையும் வளர்க்க முடியும் என்பது கருத்து. ஐயாவுடைய உரையிலே நீங்கள் தெரிஞ்சுக்கிறவீங்க, தமிழையும் சமயத்தையும் வளர்க்கிறதுல இந்த ஆலயங்கள் அரும்பெரும் பாடுகளை செஞ்சுக்கிட்டு வராங்க. வசந்த குருக்கள் ஐயாட்ட நம்ம தெளிவாக கேட்போம். ஐயா அவர்கள் நம்ம வல்தம் சோ நம்ம கற்பக விநாயக ஆலயத்தோட தலைமை குருக்கள் ஆவார்கள். ஐயா அவர்கள் நிறைய தமிழ் பணிகளை, நிறைய சமய பணிகளை நம்ம தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல முதன்மை வகிக்கிற ஒரு குருக்கள் ஐயா அவர்கள். அவரோட கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வணக்கம். இங்கே குருக்கள் ஐயா சொன்னது போல் ஆலயங்கள் வெறும் கட்டிடங்களாக இருக்கவில்லை. ஒரு பக்கத்தில் ஆன்மீகத்தை வளர்த்து கொண்டு போகின்றது, அதே வேளையில் எல்லா ஆலயங்களும் இவர் சொன்னது போல் இளையோர்கள் நல்ல நாட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக விழா காலங்கள் சரி, நவராத்திரி காலங்கள், கந்தசஷ்டி காலங்கள் எல்லா ஆலயங்களையும் பார்க்கலாம். நாங்கள் இங்கே வந்த புதுசில் 25 வருஷத்துக்கு முந்தி இருவருமா வந்திருந்தோம். வந்த புதுசில் பல பேர் கேட்டுக்கொண்டார்கள். இந்த ஒரு 15-20 பிறகு கோயிலெல்லாம் எப்படி போகுமோ தெரியும் ஒரு கேள்வி கேட்டிருந்தவர்கள். ஆனால் பார்த்தால் இப்போ நிறைய கோயிலெல்லாம் வந்திருக்குது. அவுட் ஆஃப் லேண்ட் இல்லை, இங்கே மாத்திரமில்லை, அவுட் ஆஃப் லேண்டில் நிறைய கோயில் வந்து. அது காரணம் என்னென்றால் மக்கள் இங்கே வந்தாலும் அங்கேருந்து வந்த பெரியவர்கள் தங்கள் குழந்தை பிறந்த உடனே செய்ய வேண்டிய அந்த குழந்தைக்குரிய வழிபாடுகள் ஆன்மீகத்தோடு எடுத்து செய்வார்கள். அது மாத்திரமில்லை, அவர்களை அழைத்து கொண்டு வர பழக்கிட்டார்கள். அப்போ கட்டாயமாக அவர்களுக்கு இங்கே ஒரு கோயில் நாட்டமும் ஒரு ஈடுபாடும் வர வேண்டும் என்ற எண்ணத்தை சின்னல்ல கூட்டி கொண்டு வருகிறார்கள். அநேகமாக இன்னும் கூடிக்கொண்டிருக்கிறது தான் சொல்ல வேண்டும். ஆகவே நாங்கள் ஆலயங்கள் சார்ந்த பல்வேறு நிகழ்வுகளில் முக்கியமாக இளையோர்களுடைய கலை நிகழ்வுகள் எல்லா ஆலயங்களும் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. குறிப்பாக நீங்கள் பார்த்ததையும் நவராத்திரியில் எல்லா ஆலயங்கள்லையுமே எல்லோரும் அது அவர்கள் நடனமாக இருக்கலாம், வைலினாக இருக்கலாம், மிருதங்கமாக இருக்கலாம், பரதநாட்டியமாக இருக்கலாம், வாய்ப்பாடாக இருக்கலாம், எல்லா பகுதியும் கலந்து கொள்வார்கள். அதே போல் திருவிழா காலங்களே கொடியேற்றங்களில் நடனங்கள் பாடல்கள் எல்லாம் வைத்துக் கொள்வார்கள். ஏனென்று கேட்டால் அது ஒரு தெய்வீக நிலையை அந்த இடத்துக்கு கொண்டு வருமென்றது மாத்திரம் இல்லாமல் இந்த பிள்ளைகளையும் நல்ல ஈடுபாட்டோடு கொண்டு வருவார்கள். அவர் தங்களுக்கு பயிற்சி செய்து வைத்திருப்பார்கள், அல்லது பயிற்சி செய்வதற்கு ஒரு நல்ல இடமாக இந்த ஆலயங்கள் அமைந்து கொள்கின்றன. நீங்கள் சொன்னது போல் இங்கே ஆலயங்கள் தனிய பூஜைகள், கிரிகள், வழிபாடுகள் என்பது ஒரு பகுதி தான் நடக்கும்.
மூன்றில் 2 பகுதியும் இளையோர்களோடு தான் போய்கொண்டிருக்கிறது. அது நாங்கள் வடிவாக பார்த்துக்கொள்ளும். பெரியவர்கள் கூட்டிகள் வருவதனால் அவர்கள் இன்னும் கூட்டிக்கொண்டு வர வேண்டும். கூட்டிகள் அநேகமாக செவ்வாய் வழி இந்த ஆலயத்திலும் செவ்வாய்க்கிழமை விசேதமாக இருக்கும். அதே போல் பல ஆலயங்கள் வெள்ளிக்கிழமை விசேதமாக இருக்கும். பல இளையோர்கள் தான் வருவார்கள். வந்து என்னென்னு கேட்டால் அவர்களுக்கு தெரிகிறது இந்த உலகியல் வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்தாலும் உள்ளுக்கு ஒரு ஆன்மான்னு ஒன்று இருக்குது. அந்த ஆன்மாவை எப்படியாவது தூய்மைப்படுத்தி பிணைத்து கொள்ள வேண்டும் எண்ணம் வருகின்ற பொழுது கோயிலுக்கு வருவது, தீபங்களை பார்ப்பது, தொட்டு கும்பிடுவது, அம்மா அப்பாவோட பந்து செய்வது போன்ற பல நிகழ்வுகளில் ஈடுபடுவதனாலே அவர்களுக்கு இங்கே உள்ள தமிழ் பிள்ளைகளை தான் நாங்கள் யோசிக்கிறோம். ஆனால் நான் நினைக்கிறேன் இந்த தமிழில் பேச முடியாத இல்லை பேசாத வேறு மொழி மக்களும் வருவார்கள். உதாரணமாக ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், முரசு நிறைய பேர் வருவார்கள். இப்போ நாங்கள் ஒரு வகையில் தமிழையும் சைவத்தையும் இணைத்தாலும் ஆன்மீகம் வருகின்ற பொழுது எல்லா பேச மக்களோடையும் அந்த ஆன்மீகம் இணைந்து கொண்டு போகிறது. ஆனால் நாங்கள் யாழ்ப்பாணத்து தமிழர்கள் வந்திருக்கிறோம், இலங்கை தமிழர் வந்திருப்போம். ஆனால் இந்தியாவில் இருந்து வரக்கூடிய தமிழர்கள் இருக்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் அவர்கள் இங்கே வந்து நாங்கள் என்ன சிறப்புன்னு கேட்டால் எங்களுடைய பல தமிழ் பாடசாலையும் வந்து விட்டது. அதை விட கலை பாடசாலையும் வந்திருக்கின்றன. அவை எல்லாரும் என்ன செய்கிறார்கள்னால் இந்த ஆலயத்துக்கு வந்த உடனே நாங்கள் பூஜைகள் சார்ந்த நேரத்தில் பேசுகின்ற அந்த தமிழ் விஷயங்கள், விளக்கங்கள் எல்லாத்தையும் புரிந்து கொள்கிறார். ஆகவே நாங்கள் வந்த இடத்தை விட, வந்த காலத்தை விட இப்பொழுது நிறைய தமிழ் அவர்களுக்கு பேசக்கூடிய ஆற்றல், அதை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல், அதுக்கு இதை பாடசாலைகள் வந்திருப்பதனால நிச்சயமாக எங்களை சைவம் தமிழும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டிருக்கிறது, இன்னும் கடத்தப்படும். இப்போ நாங்கள் நினைக்கிறேன் வந்து 3வது தலைமுறை பார்க்குறோம். நாங்கள் வந்த காலத்திலேருந்து அவற்றை பிள்ளைகள் அவையன்ற பிள்ளைகளும் பார்க்க போகிறோம். அவைகளும் வருகிறார்கள். ஆக வந்த வகையிலே இவையெல்லாம் எங்களுடைய தமிழும் சைவமும் அசையாது, அது எப்பொழுதும் உயர்ந்து கொண்டே போகும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஐயா, இப்போ முதியவர்கள் சரி, அவங்களுக்கு இந்த ஆலயங்கள்ங்கிறது ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. இப்போ ஆலயம், நம்ம சமயம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குற அந்த முறையிலேருந்து ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதை இந்த ஆலய அனுபவத்தில் இத்தனை வருடத்தில் எந்த மாதிரி அனுபவங்கள், எந்த மாதிரி மாற்றங்களை நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ ஏற்கனவே நாங்கள் சொன்னது போல் இளையவர்கள் ஒரு வகையில் குறிக்கப்பட்ட காலத்துக்கு தான் வருவார்கள். இரண்டு அவர்களுக்கு இங்கே கல்வி, வேலை, மற்றது புறச்சூழல் காரணமாக நிச்சயமாக விசேஷத்துக்கு கட்டாயம் வந்து போவார்கள். ஆனால் நீங்கள் சொன்ன போல் முதியவர்கள் ஒன்று கூடல் நிகழ்வு பல ஆலயங்களில் ஒன்று, இப்போ எங்கள் ஆலயங்களில் செவ்வாய்க்கிழமை இருக்கவே இங்கேயும் சில திலங்களில் கூடுவார்கள். அதை விட அவர்கள் தொண்டு செய்கிற மனப்பான்மை, மூத்தவர்கள் அவர்கள் ஓய்வு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கோயிலுக்கு நிச்சயமாக மாலை கட்டுதல், கோயில் பணி செய்தல், ஊரில் என்ன செய்தார்களோ அதே செய்வதற்கு என்ன காரணம்னு கேட்டால் ஒன்று அவைகளுடைய உடல் நலத்தையும் பேணிக்கொள்வதோடு மட்டும் மன திருப்தி. மற்றது அவர்களுக்கு இருக்கக்கூடிய வெளிப்படுத்துவோக்கை விட ஆலயத்துக்கு வந்தோன்னா ஒரு ஆன்மீக திருப்தியும் அவருக்கு ஏற்படுது. ஊர் மாதிரி ஊரில் ஆலயங்களை வேண்டபடி கூட்டி கழுவுறாரோ அதே மாதிரி இன்றைக்கு தங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகளை தங்களை பணிகளுக்கு விட்டுட்டு அவர்கள் இங்கே கோயிலில் செய்கின்ற பல விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம். அது இந்த ஆலயம் இல்லை, இந்த ஆலயத்திலையும் இப்போ நிறைய அவர்களுடைய தொண்டு மனப்பாடம், பூ கட்டி கொடுத்தல், மாலை கட்டி தொடுத்தல், கோயிலில் திருவிழா முடிஞ்சோன்னு என்று கூட்டி ஒதுக்கி செய்தல், பெரிய விழா காலங்களே தங்களோட பேர பிள்ளைகளையும் கூட்டி வைத்து உதாரணமாக திருவிழா காலங்களில் அந்த புறத்தொண்டுகள் செய்தல் போன்ற பல நிகழ்வுகளே அவர்கள் ஈடுபட்டு கொண்டு வருவது இங்கே இல்லை. ஐயா சொன்ன போல் உலகம் முழுக்க இன்றைக்கு எல்லா ஆலயங்களையும் அது ஒரு வகையில் சரிய தொண்டு மாற்றலாம், உடலுக்கும் அவன் உள்ளத்துக்கும் ஒரு வளம்படுத்தக்கூடிய நிகழ்வாக பெரியார்கள் மூலமாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை எடுத்துக்கொள்ளலாம். சிறப்பையா. ஐயா, இப்போ குழந்தைகள் இப்போ நம்ம தமிழ் குழந்தைகள் இப்போ காலப்போக்கில் இப்போ வீட்டில் தமிழ் பேசுகிறது ரொம்ப குறைவாக இருக்குது. அப்படி குறைவாக இருக்கிறனால இப்போ நம்ம தமிழ் மொழி சார்ந்த விஷயங்கள் சரி, தமிழ் சார்ந்த இசைகள் இப்போ நம்மளை போல உணரக்கூடியது அந்த பிள்ளைங்களால் காலத்தால் உணர முடியாது. இசை சம்மந்தப்பட்ட, கலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை அந்த தமிழ் கொஞ்சம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீட்டில் ஐயா சொல்லிட்டு போனீங்க, வீட்டில் தமிழ் பேசணுங்கிற அந்த கருத்தையும் ஐயா சொல்லிட்டு போனீங்க. இன்னும் எந்த மாதிரி முயற்சிகள் நம்ம இந்த பிள்ளைங்களை தமிழ் பேச வைக்கிறதுல பெற்றோர்களோட பங்கு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே வசந்தன் ஐயா சொன்னது போல் நாங்கள் இங்கே குடியேறி 3வது தலைமுறையை கண்டு கொண்டிருக்கிறோம். அந்த 3வது தலைமுறையை கண்டாலும் அவருடைய பெற்றோர்களும் தமிழ் தான். என்னதான் நாங்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்தாலும் அவருடைய இரத்தம் அல்லது உணர்வு முழுக்க தமிழ் உணர்வோடு சார்ந்து தான் இருக்கின்றது. இடையிலே கொஞ்சம் காலங்கள் அவர்களுக்கு பொருளாதாரத்தை தேட வேண்டிய, கல்வி அறிவியை தேட வேண்டிய தேவை இருந்தது. ஆனால் இப்பொழுது மீண்டும் நாங்கள் இந்த ஆலயங்களிலே பார்க்கின்ற பொழுதும் அல்லது இல்லறக்கிரியை பார்க்கின்ற பொழுதும் ஒரு புத்துணர்ச்சி பெற்றதை தான் நாங்கள் காணுகிறோம். இப்போ திருமண விழாவை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்றால் முதியோரை விட இளையோர்கள் இப்பொழுது விவாக பதிவாக இருந்தால் அது இந்த நாட்டுக்கு என்ன சட்டம் ஏற்படுதோ அதை பின்பற்றுகிறார்கள். சமயம் சார்ந்த திருமண வைபவமாக இருந்தால் அதுக்கேற்ற கலாச்சார உடைகளை அணிந்து கொண்டும்
அதை தெரிந்து கொண்டும் செய்கின்றார்கள். இப்பொழுது நாங்கள் கல்யாணம் செய்கிறோம் என்றால் வெறுமனே கல்யாணம் செய்வது மாத்திரமல்ல, அந்த பிள்ளைகள் வந்திருந்து எங்களோட இருந்து பேசுகிறார்கள். எப்படி கல்யாணம் செய்ய வேண்டும், அதை ஏன் செய்து கொள்ள வேண்டும், அடுத்து என்னென்ன முறை என்பதனை மிக தெளிவாக ஒழுங்குபடுத்தி நேர கட்டுப்பாட்டை பயன்படுத்தி அந்த திருமணத்தை செய்கின்ற நிகழ்வு இன்றைக்கு மாற்றம் பெற்றிருக்கின்றது. அதற்கு காரணம் அவர்கள் மொழி மீது உள்ள பற்றும் சமயத்தின் மீது உள்ள பற்றும் சடங்குகள் மீதான நம்பிக்கையும் அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்போது இந்த நாங்கள் பார்த்து சொன்ன அந்த 3 தலைமுறையிலே அங்கிருந்து வந்த பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை தமிழ் பாடசாலைக்கு அனுப்பினார்கள். ஆனால் இன்றைக்கு அது மாற்றம் நிகழ்ந்து அந்த இளம் பெற்றோர்களே தமிழ் பாடசாலைகளை நிர்வாகிகளாக இருந்து கொண்டு ஆலய நிர்வாகிகளாக இருந்து கொண்டு தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஏற்பாடு எங்கே அங்கே விதை உண்டப்படுகின்றதோ ஒரு குழந்தை பிறந்தவுடன் பெயர் சூட்டுதல் அல்லது ஆலயத்துக்கு எடுத்து செல்லுதல், அன்னம் ஊட்டுதல், அதாவது சோறு ஊட்டுதல், காது குத்துதல் அல்லது சௌரம் என்று சொல்லப்படுகிற மொட்டை அடித்தல் எல்லாமே கோயிலை சார்ந்த அந்த இளம் சமுதாயம் அதை பின்பற்ற தொடங்கி இருக்கிறார்கள். ஆகவே அதன் ஊடாகத்தான் அந்த மொழிப்பற்றையும் இனப்பற்றையும் கலாச்சாரப்பற்றையும் வளர்க்க முடியும் என்ற நம்பிக்கை வேரூன்றி இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு இவ்வளவு கால சூழ்நிலையும் அதை தவற விடாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். கலை நிகழ்வு என்று எடுத்துக்கொண்டால் இளம் சமூகம் இன்றைக்கு உன்னதமான கலை நிகழ்ச்சிகளை படைத்து கொண்டு காரணம் என்னென்று கேட்டால், ஒன்று இந்த ஆங்கில மொழி அறிவு அல்லது தாங்கள் வாழ்கின்ற பிரதேசம் வாழ்கின்ற மொழி அறிவையும் பார்த்துவிட்டு ஏனைய கலாச்சார இனத்தவரோடு வாழ்கின்ற பொழுது என்னுடைய அடையாளத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதனாலே பல நிகழ்வுகளை அந்த குழந்தைகளே முன்னின்று நடத்தி வருகின்ற காலம் ஏற்பட்டிருக்கின்றது. இப்போ மிக அண்மையிலே ஆதிபராசக்தி என்கின்ற ஒரு நடனம் நிகழ்ந்தது. அது பழையதையும் புதியதையும் சேர்த்து 44 இளம் பிள்ளைகளை நடத்தியிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் தங்கள் பிள்ளைகளை சரியான பாதையிலே கொண்டு செல்வார்கள். ஒரே குறிக்கோள், வீட்டிலே தமிழ் மொழியை நாங்கள் பேசத்தான் அது தன்னபாடி அது வளர்ந்து கொண்டே போகும். அதிலே வளர்ந்து கொண்டு போகத்தான் தேடல் ஆரம்பிக்கும். தேடல் ஆரம்பிக்கின்ற பொழுதுதான் இணையதளம் ஊடகமாக எல்லா சமூக சமய தமிழறிவை பெற்றுக்கொள்ளக்கூட வசதி இருக்கின்றது. அதை இந்த இளம் பெற்றோர்கள் சரியான பாதையிலே கொண்டு செல்கிறார்கள் என்பது எங்களுடைய கருத்து. பெற்றோர்களின் பங்கு இந்த தமிழையும் சமயத்தையும் குழந்தைகளுக்கு சிறப்பாக கொண்டு போய் சேர்க்கிற பங்கில் பெற்றோர்களின் கடமை என்ன? இங்கே நாங்கள் இப்போ லண்டன்லேருந்து பேசினாலும் உலகம் முழுக்க பொதுவாக பார்க்குறோம். ஐயாவாக இருக்கலாம், நாங்களாக இருக்கலாம், கிட்டத்தட்ட கனடா போயிருக்கிறோம், ஜெர்மன், ஃப்ரான்ஸ், நோர்வே, டென்மார்க், இத்தாலி போன்ற ஆலயங்களுக்கு ஐயாவர்களும் சென்றிருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பங்களுக்கு ஒட்டி போயிருக்கிறோம். அங்கேயும் இதே மாதிரியான ஒரு சூழலை ஆலயங்கள் உருவாக்கி வச்சிருக்கின்றன. அதாவது பிள்ளைகளை கொண்டு வர வேண்டும் என்பதில் பெற்றோர்கள் அக்கறையாக இருக்கிறார்கள். அதுக்கு ஒரு காரணம், அவர்கள் வேறு சூழல், அதாவது என்ன சொல்கிற மல்டி ஃபெய்த் மல்டி கல்ச்சர்லாம் எல்லா இடமே இருக்கிறது. வேறு மதங்கள், வேறு சூழல்கள், அவர் பாடசாலை, தொழிற்கலங்களிலே, தொழில் ஸ்தானங்கள் வேறு சூழலில் வளருவார்கள். அப்படி வளருகின்ற அவர்களுடைய மனம், அவர்களுடைய எண்ணங்கள் மாறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கல்யாண வீடு அல்லது அப்படியான விஷயங்கள் ஒரு 2 விடம் இங்கே நடைபெறும். ஆனால் கோயிலண்டு வச்சு விட்டோம் என்றால் அந்த கோயிலில் கட்டாயம் நடக்கிற நிகழ்ச்சிக்கு எல்லாம் அழைச்சிட்டு வந்துடலாம். அவங்க ஆளையால் சந்திப்பார்கள். தமிழ் சமூகமாக இருந்தால் அந்த அவ்வளோ பேரையும் அங்கே சந்திப்பார்கள். ஒரு திருவிழான்னா ஒரு 5000-10,000 பேர் வருவார்கள். அங்கே எப்படியும் எல்லாரையும் சந்திப்பார்கள். அப்படி சந்திக்கிற பொழுது அவர்களுக்குள்ள ஒரு கதை பரிமாற்றங்கள் வந்து கொண்டும் அப்படியே நாங்கள் நினைக்கிறோம். அதுக்குள்ளே பல பேருடைய திருமணங்களும் நடைபெற்றிருக்கிறது. திருவிழா வந்து சந்தித்து நடைபெற்றவர்களோ பெற்றோர் சம்பந்தமானவர்கள் ஊர்களை விசாரித்து பேர்களை விசாரித்து, அப்போ கோயிலில் தனியே விழா, ஒரு அருள், எல்லாமினுடைய அருள் காட்சி என்றதுக்கு மேலால் அவன் நல்ல சமூகவியல் வாழ்க்கைக்கான துணைகள் அல்ல வாழ்க்கைக்கான நல்ல நிலைகளை அவர்கள் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் கூட இந்த பொது விஷயம் நடைபெறுகிறது. அதுக்கு பெற்றோர்கள் தான் காரணம். அவர்கள் தான் அழைத்து கொண்டு வர வேணும். எங்களுக்கு தெரியும், திருவம்பா காலத்தில் கூட விடிய காலத்தில் போய் நடக்கிறது கூட சில இளைஞர்கள் வருவார்கள். ஊரில் எப்படி இருந்ததோ இந்த மாதிரி பல ஆலயங்கள், உலகத்தில் உள்ள எல்லா ஆலயத்துக்கும் எடுத்துக்கொள்ளலாம், ஒரு சிலராக வருவார்கள். அப்படி வந்து முக்கியமாக இந்த திருவம்பா பூர்த்தி வழங்குகின்ற பொழுது அது விடியக்கால நேரம், பனி நேரம், அப்படியான நேரத்தில் அவர்கள் இப்படி வாரன்னு சொன்னால் பெற்றோர்களுடைய அந்த அழுத்தமான பிரசவம் கொடுக்குறாண்டு இல்லை, இயற்கையாக வர தொடங்கிட்டு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மேலே நிம்மதி என்ற ஒரு உணர்வை இளையோர்களும் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இது நாங்கள் எல்லா ஆலயங்களையும் பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த பெற்றோர்கள் வற்புறுத்தி தான் கூட்டிக் கொண்டு எண்ணம் இப்போ இல்லை, தாங்களாகவே வடிக்கிட்டு வந்துடுவார்கள். திருவிழான்னு சொன்னாலே இப்போ உதாரணமாக நாகூர் திருவிழா, பொருத்தம் பிள்ளையார் திருவிழான்னு சொன்னால் ஏற்கனவே நாங்கள் அந்த நாளை அறிவித்து விட்டுருவோம். அன்றைக்கு நிறைய அவர்கள் தங்களுடைய பணிகளோ எல்லாத்தையும் விட்டுட்டு இதுக்கண்டு ஒதுக்கி கொண்டு வருகிறார்கள். கலாச்சார உடுக்க வேண்டிய ஆர்வம் அவருக்கு இருக்கிறது ஆலயத்துக்கு வருகின்ற பொழுது. அவ்வாறான அந்த எண்ணங்களை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய வகையிலே தான் பெற்றோர்களும் எங்களோட 2ஆம் தலைமுறை பிள்ளைகள் 3ஆம் தலைமுறை பிள்ளைகள் வர துவங்கிட்டார்கள். அவர்கள் எல்லாம் வருவதனால நிச்சயமாக புலம்பெயர் நாடுகளில் ஆலயங்கள் அவசியம். ஆலயம் சார்ந்திருக்கக்கூடிய குடிமக்கள்
ஒவ்வொரு ஆலயத்துக்கு கொஞ்சம் அந்த சார்ந்திருக்கக்கூடியவர் இருப்பார்கள். அதனால தான் இன்றைக்கு ஆலயங்கள்லேருந்து விசேஷங்களுக்கெல்லாம் குருமார்களை அழைத்து தங்களுடைய வீடுகளையும் ஆலயத்தை இணைத்துக் கொள்வார்கள். ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கும் அதை காட்டிக்கொள்ள வேணும். ஒரு ஆன்மீக சுத்தி அல்லது அந்த ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களை எவ்வாறு வீடுகளுக்கு செய்கிறோம் என்று, உதாரணமாக குழந்தை நாமகல்னு சொல்ல குழந்தை பெற்றவுடன் பெயர் வைத்தல், மற்றது அவர்களுடைய ருதுவான உணவு சடங்கு செய்தல், வீடு குடிபுதல் போன்றவை எல்லாவற்றைக்குமே அந்த ஆலயத்தையும் ஆலயம் சார்ந்த சிவாச்சாரியோட குருமார்களை அழைத்து அவர்கள் அந்த ஈடுபாட்டை சிவைத்துக் கொள்வார்கள். ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு தெரிய வேணும் என்ன நடக்கப் போகுது, என்ன செய்கிறோம் என்றதை. அதே மாதிரி ஐயா சொன்ன கூட கல்யாணங்களுக்கெல்லாம் நிறைய காரணங்கள் கேட்பார்கள். அதில் நாங்கள் அநேகமாக ஆங்கிலத்தை அடித்தும் கொடுப்போம் என்ன செய்கிறோம். ஏன்னா அவர்களுக்கு என்ன தான் செய்தாலும் இங்கே இந்த நாட்டு மொழியில் சொல்கிறது இலகுவாக இருக்கொண்டு ஆங்கிலத்தை சொல்லலாம், இல்லை அடித்து கொடுக்கலாம், தமிழ்லையும் சொல்லிக் கொள்ளுவோம் என்ன செய்கிறோம் என்று தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறார்கள். மற்றது இப்போ எல்லாம் இணையதளங்களையும் வந்து விட்டது. அதுக்கு இன்னும் அவர்கள் அறிந்து கொள்ள வேணும்னா தமிழ் மொழியை எல்லாம் படித்து வாசிக்க வேணும். வாசித்து பேசினால் இப்போ உண்மையில் கோயில் நடக்கிற பூஜைகள் கொஞ்சம் நேரம் தான், மிச்சம் மக்களுடைய தொடர்புகள் தான் கூட எங்களுக்கு. மங்களவாத்திய இசை நடக்கும், வாத்தியங்கள் நடக்கும், கலைகள் நடக்கும், பூஜைகளை விட அந்த ஆக்களுடைய சமூகத்தினுடைய இணைப்பு கூட எங்களுக்கு. அந்த இணைப்புகள் எல்லாம் பிள்ளைகளோடு சேர்ந்து தான் வந்து கொண்டிருப்பதனால நிச்சயம் இந்த இளையோர்களும் நல்ல ஆர்வமாக வருவார்கள். அவர்களுடைய பிள்ளைகளும் இதில் ஆர்வமாக வந்து மகிழ்வோடு இந்த எங்களுடைய சமயத்தையும் தமிழையும் வளர்த்துக் கொள்வார்கள். ஐயா, இந்த குழந்தைகள் இளைஞர்கள் இப்போ மற்ற சமூகத்தோட போகும்போது நிறைய கேள்விகளுக்கு அவங்களுக்கு பதில் தெரியல. ஸோ போன முறையே நம்ம கதைச்சிருந்தோம். ஸோ உங்கள்கிட்ட ஏன் இந்த மாதிரி நிறைய சாமிகள் இருக்குது, உங்களுடைய முறைகள் என்ன, உங்களோட ஆன்மீகம்ங்கிறது எப்படிங்கிறத இப்போ மற்ற சமயங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதற்கான முறையான பள்ளிகள் இருக்குது, அதற்கான முறையான பயிற்சிகள் இருக்குது. அதை இப்போ இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் நம்ம எப்படி இந்த குழந்தைகளுக்கு, ஏன்னா நம்ம எல்லா குழந்தைகளுக்கும் இந்த இந்த அடிப்படை விஷயங்களை நம்ம சேர்க்கறதுக்கு எந்த மாதிரி விஷயங்களை செய்யலாமையா? இது அநேகமாக இப்போ தமிழ் பாடசாலைகளில் சமய வகுப்புகளும் அங்கங்கே செய்கிறார்கள். அதை விட ஆலயங்களில் குருமார்களும் விளக்கங்கள் கொடுக்குறார்கள். எங்களுடைய ஆலயமாக இருக்கலாம், கமலா கொடுக்கக்கூடிய ஆலயமாக இருக்கலாம், இன்னும் பல ஆலயங்களில் அதை விட சமய சொற்பொழிவை கூட்டு சொல்லுகிறார்கள். இப்போ பிள்ளைகளிலிருந்து ஆர்வமாக இருக்கக்கூடிய வகையிலே விளக்கங்கள் சொல்ல. உதாரணமாக மணி அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், மணி எல்லா சமயத்தும் பொதுவாக இருந்தாலும் எங்களுடைய சமயத்தை அது ஒரு ஆன்மீக சூழலை, இறைவனுடைய ஓம் என்ற பிரணவத்தை அந்த ஆகாயத்தோடு இறைவனை தொடர்படுத்துகின்ற சப்தமாக பாவிக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் அந்த தீய சக்திகள் போய் நல்ல சக்திகளுக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடும் அந்த மணியை உதாரணமாக அந்த மணி அடிக்கிறோம் எல்லாரும் ஒரு தங்களோட மனதை ஒரு இடத்தை குவிப்பார்கள். ஆலயத்தை சுவாமியை பார்த்து தீபம் காட்டுனப்போ அந்த தீபம் காட்டுகிறது ஒளி, லைட், மணி ஒலி, சவுண்ட். அப்போ அந்த ஒளியும் சேர்ந்தவர்களை உள்ளுக்க வாங்க வைக்கிறது. அப்படி பல விஷயங்கள் நாங்கள் அவர்களுக்கு கூறிக்கொண்டு வருவோம். ஏன் மணி அடிக்கிறோம் தான் முதல் எல்லா ஆலயத்துக்கும் பொதுவாக இருக்கும். அதே மாதிரி தீபம் காட்டுவது, ஒளி எப்படி பிரைட்னஸாக இருக்குது, அவங்களோட வாழ்க்கையில் ஒளி வர வேண்டும். ஒளி வந்தால் இருள் போயிடும், உங்களுடைய துன்பங்கள் தீமைகள் போயிடும். இப்படியெல்லாம் அவர்களுக்கு சொன்னால் விளங்குகிறது. அந்த மந்திரமே அதுதான், உத்தீப்யஸ்வ ஜாத வேதா, அதாவது மேலே விட்டு தீபமண்டா ஒளிர்வது, உத்தீபியஸ்னா மேல் வலிந்து அடிகின்ற தீபம் அக்னியே, ஜாத வேதமண்டா அக்னி பிறந்தோடனே எல்லாருக்கும் தெரியும், எல்லாரையும் பார்க்க வைக்கும். ஜாத வேதா பிறந்தோடனே அறியக்கூடிய தன்மை அந்த அக்னிக்கு இருக்கிறதா. அப்படியே அந்த அக்னி எல்லா இடமும் நல்ல விஷயத்தை கொண்டு வரும் என்று காட்டப்படுகிறது. அப்படித்தான் தீபங்கள் செல்கிற மந்திரமாக இருக்கலாம், ஒளி வளர் விளக்கு என்று நாங்கள் திருமுறைகளில் பார்க்குறதா இருக்கலாம். எல்லா ஆலயங்களுக்கும் பொதுவாக இந்த ஒளியும் இருக்கும். ஒளியில் முக்கியமாக சவுண்டாக மணி, சங்கு, மங்கள வாத்தியம், தவில் நாசனம் போன்றவை இருக்குது. இவையெல்லாம் எங்களோட காதுக்களால் போய் எங்களோட ஆன்மாவையும் உடம்பையும் இறைவனோடு இணைத்துக் கொள்கின்றதாக பார்க்கப்படுகிறது. அதே போல் தான் தீபங்கள் காட்டுகிறது. அப்படி பல நிகழ்வுகளை நாங்கள் சொல்லிக் கொண்டு வருகிறோம். அதே போல் மகோற்சவ காலங்கள் நடைபெறுகின்ற விஷயங்கள் அவையெல்லாம் இப்போது ஒவ்வொரு ஆலயங்களையும் நடைபெற்று கொண்டு வருகின்றது. இப்போ அநேகமாக பிள்ளைகளுக்கு தெரிந்து கொள்கிறோம். விபூதியை கொடுக்குறோம், சந்தனம் கொடுக்குறோம், அதை பெற்று மகிழ்ந்து கொள்கிறார்கள். அதெல்லாம் இறைவனுடைய ஒரு பிரசாதமாக, இறைவனிடமே தரப்படுகின்ற ஒரு அருள் சின்னமாக அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அதில் எல்லாம் எப்படி அதை ஒழுக்காக நின்று அதை பெறுவது, எல்லாம் பூசை நிறைந்த உடனே பிரசாதங்களை நாங்கள் உட்கொள்ள கொடுக்குறோம். அது வகையில் சத்தாக இருந்தாலும் இறைவனுடைய அந்த அருள்தன்மையை அதுக்குள்ள பதிக்கப்பட்டு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இவ்வாறு தான் ஒவ்வொரு விஷயங்களும் எங்களுடைய ஆலயங்களிலே வெறுமனே ஒரு உபச்சாரமாக இல்லாமல் ஆழ்ந்த தத்துவங்களோடு இருக்கிறது என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்ளலாம். மேலும் ஐயா அவர்கள் சில விஷயங்களை சொல்லுவார்கள். எங்களுடைய நீங்கள் கேட்ட கேள்விக்கு சைவ சித்தாந்தம் தான் ஒரு பதில் தந்துக்கிறது. எத்திரத்து ஈசன் என்றவன், அத்திரத்து அவளன் என்றனன். மற்ற மதங்களில் ஒரு கடவுள் என்றாலும் எங்கள மதத்திலேயும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஏகம் சத் பகுதா பதந்தி என்று சொல்லுவார். அதாவது உள்ள பொருள் ஒன்று, அதை அறிஞர்கள் பலவாறு சொல்வார்கள் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் அல்லது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு தகுதி நிலை இருக்கிறது. தகுதி நிலை என்பது அறிவு சார்ந்தது, அவருடைய வயது,
பக்குவத்தை பார்க்கின்ற பொழுது அவரவர்கள் ஏற்ப வழிபடக்கூடியதாகத்தான் பல தெய்வ கோட்பாடுகள். இறைவனை முழுமையாக சிவபெருமானை வழிபடாத சில கட்டுப்பாடுகள் தேவை. அதற்கு ஏற்ப படிப்படியாக விநாயகரை வழிபட்டு, முருகனை வழிபட்டு, அம்பாளை வழிபட்டு பரம்பொருளை அடையலாம் என்பனதான் இந்த பல தெய்வ கோட்பாடுகள். நீ எப்படியாவது தெய்வத்தை வழிபட்டால் போதும் என்பதற்காகத்தான் பல தெய்வ கோட்பாடுகள். அதன் ஊடாக சமயத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வழிபாடுகள். எந்த வழிபாடை எடுத்துக்கொண்டாலும் அதிலே வழிபடுதல் என்பது நெறிப்படுத்துதல் என்று பொருள். அதிலிருந்து வந்துதான் வழிபடுதல். அதனாலே தான் பல தெய்வ கோட்பாடுகள் இருக்கிறது. அதற்காக அவர்கள் சொன்னது போல எல்லா ஆலயங்களிலேயும் சமய சொற்பொழிவு நடைபெறுகின்றது. ஆன்மீக சார்ந்த பெரியவர்களை கூப்பிட்டு உரையாற்றுவது, மாநாடு நடத்துவது, சைவ மாநாடெல்லாம் இந்த வருடம் 25வது ஆண்டை கடக்க இருக்கிறது. அது எல்லாம் ஏன் வைப்பது என்றால் சமய அறிவுகளை பெற்றுக்கொள்வதன் ஊடாக பக்குவப்பட ஒரு தெய்வ கோட்பாட்டுக்கு வருவா என்பதனால தான் பல தெய்வ கோட்பாடு. நிறைவாக இந்த ஆலயங்கள்லேருந்து இப்போ நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் இதில் பயனடைகிறாங்க. இதை வந்து குருக்கள் மார்கள் மட்டுமல்ல, இந்த நிர்வாக குழுக்கள், இதில் இருக்கிற நல்ல தமிழ் உள்ளங்களும் இணைந்து இந்த பணிகளில் அவங்கள ஈடுபடுத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் பல குடும்பங்கள் வந்து இந்த மாதிரி இணைந்து வர்றதுக்கு கொஞ்சம் அச்சப்படுறவங்க இருப்பாங்க. இல்லைனாக்கா இணைந்து வர்றதுக்கு வந்து வழி தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் எப்படி என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? நீங்கள் இந்த கேட்குற கேள்வியில் ஒரு உயர்ந்த ஒரு நிலை இருக்குது. என்னென்னு கேட்டால், ஆலயங்கள், சிவாச்சாரியர்கள், நிர்வாகம் இருக்கும். இந்த பல விழாக்கள் நடைபெறும் தானே. இந்த விழாக்கள் எல்லாம் குடும்பங்களோடு சேர்ந்து இணைந்தால் அந்த உபயமாக செய்வார்கள். அப்போ உதாரணமாக அன்றைக்கி இங்கே திருவிழா, சில திருவிழாக்கள் 5-6 குடும்பங்கள் சேர்ந்து செய்வார்கள். அப்போ அந்த குடும்பம் சார்ந்தவர்கள், உறவினர்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்போ அந்த குடும்ப இணைப்பும் அந்த ஆலயங்களில் ஒரு குடும்பம் மாத்திரம் இல்லாமல் பொதுவாக எங்களை ஆலயம் சரி, இந்த ஆலயம் சரி, ஒரு விழா செய்கின்ற பொழுது தங்களுக்கு தெரிஞ்ச மற்ற குடும்பங்களை அழைத்து கொண்டு வருவார்கள். அப்போ ஒரு நிகழ்ச்சி என்னென்னு கேட்டால், கோயிலில் திருவிழா நடக்குது, ஒரு ஆள் மாத்திரம் வராமல் அல்ல ஒரு குடும்பம் வராமல் அவர்கள் தன்னை உறவினரும் சொல்லி வைப்பார்கள். எங்களுடைய சதுர்த்தி இருக்கிறது, நீங்கள் எல்லாம் சேர்ந்து வந்து செய்ய வேண்டும் என்றால் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிற மாதிரி அவர்கள் எல்லாம் அந்த குடும்பத்தோடு வந்து இணைந்துருவார்கள். அப்போ இந்த ஒரு குடும்பங்களுக்கும் அந்த ஆலயத்துக்கும் தொடர்பு இருக்கிற மாத்திரம் இல்லாமல் அவர்கள் இந்த ஆலயம் சார்ந்த சூழ்நிலை இல்லாவிட்டாலும் கூட, உதாரணமாக இப்போ என் வீடு நான் சொன்னால் வெம்பிலி, கரோ, குறையிலிருந்து கூட ஆக்கள் வருவார்கள். ஏன்னா உறவினர்கள் அழைத்து அப்போ எங்களுக்கு அங்கேயே வேறு ஆலயங்கள் இருக்கும், இருந்தால் ஒரு விசேஷத்துக்கு இங்கே வருவார்கள். அப்படி இருக்கின்ற போது அந்த ஒவ்வொரு குடும்பங்களோட தொடர்புபடுத்தப்பட்டு ஒவ்வொரு இணைப்புகளோடு மக்கள் வந்து சேருவதையும் பார்க்கலாம். ஆகவே தொகுதியாக பகுதியாக அந்த ஒரு இளையோர்கள், மூத்தவர்கள்ன்றதை விட இந்த கோயில் சார்ந்து கொஞ்சம் பேர் இங்கே இருப்பார்கள். நிர்வாகம் சார்ந்தவர்களோ அல்லது சார்ந்த குடும்பங்களோ இருப்பார்கள். ஆனால் விழாக்கள் விசேஷங்கள் வருகிற பொழுது அல்ல செவ்வாய்க்கிழமை இருக்கலாம், ஒரு நேர்த்தி செய்கின்ற பொழுதெல்லாம் கூட அவர்கள் தங்களை தெரிந்தவர்கள் அறிமுகப்படுத்தி கூட வருகின்ற ஒரு சிறப்புகளையும் எல்லா ஆலயங்களையும் பார்க்கலாம். அதுவும் ஒரு வகையில் அந்த குடும்பத்தோடு சேர்ந்து இன்னும் அவர்கள் உடம்புகளும் வருகின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அவர்கள் குறிப்பிட்டது போல தான் வழிபாட்டிலே ஆன்மார்த்தம், பரார்த்தம் 2 இருக்கிறது. ஆன்மார்த்தம் என்பது நான் எனக்காக மாத்தம் வழிபடுவது, பரார்த்தம் என்பது எல்லோருக்குமாகத்தான் வழிபடுவது. அதனால் தான் பூஜையினுடைய முடிவிலே சர்வே ஜனாக சுகினோப வந்து கந்தபுராணம் சொல்லுகிறது, மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகம் எல்லாம் சரிதானே. அப்போது இந்த உலகம் முழுவதும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சமயத்தின் ஒரு கோட்பாடு. நாங்கள் வழிபாடு செய்கின்ற பொழுதும் குடும்பமாகத்தான் வழிபாடு செய்வது. ஒரு தனிப்பட்ட அதிலே காமியம், பரார்த்தம் என்று சொன்னால் அதிலே காமியம் என்று தன்னை நேர்த்தி கடன் செய்து கொள்ளுதல் அல்லது தனக்கு வேண்டியவற்றை பெற்றுக்கொள்ளுதல் அல்லது விழாக்கள் என்று பார்க்கின்றோம். அது குடும்பமாகத்தான் இங்கே வந்து எல்லா ஆலயங்களிலும் செய்கிறோம். அதிலேயும் இந்த புலம்பெயர் நாடு ஒரு சிறப்பு இருக்கிறது. தேர் திருவிழா பொதுவியம் என்று வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் எல்லோரும் பங்கு கொள்ள வேண்டும், ஊர் கூடி தேர் எழுப்போம் என்பதுதான் பழமொழி. அதனால தான் குடும்பமாக வந்து வழிபாடு ஆற்றுகின்ற மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது மெதுவாக தான் அந்த காலங்கள் மாற்றங்களை கொண்டு வந்து அந்த வழிபாடுகள் இன்றைக்கு உன்னத நிலையை பெற்றிருக்கு. அவர்கள் சொன்னது போல ஒரு வழிபாடு செய்கின்ற பொழுது மற்றவர்களை அழைத்து வருதல், நான் முதலே சொன்ன வழிபடுதல் என்பது அவர்களை உள்கொண்டு வருதல். அதை கொண்டு வருவதற்கான முயற்சியே எல்லா மக்களும் இப்பொழுது செய்திருக்கோம். அதை பற்றி நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. காரணம் என்று கேட்டால் இது ஒரு அஞ்சலோட்டம் மாதிரி தான். எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு நாங்கள் இதை கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அது இப்பொழுது கால மாற்றம், குடும்பமாகத்தான் நாங்கள் விழாக்கள் நடைபெற்று கொண்டு நாங்கள் சிறப்பாக அதை பார்க்கலாம். ஐயா, இப்போ நம்ம தமிழ் மக்கள்னு பார்த்தீங்கன்னாக்கையா, இப்போ வந்து அந்த காலகட்டத்திலேருந்து முருகன் வழிபாடு, சிவன் வழிபாடு, அம்மன் வழிபாடு, இந்த இதுகள் இருந்துச்சு. இந்த இறை வழிபாடுகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டு இப்போ காலப்போக்கில் வந்து நிறைய இப்போ மற்ற இனத்தார்களும் பல இப்போ நிறைய குழுக்களும் உருவாகுது, நிறைய ஆலயங்களும் உருவாகுது. சில தமிழர்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கோயில்கள்லேயும் போய் இருப்பாங்க, அங்கேயும் போகிறது இங்கேயும் போயிடுறது சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? நம்ம மக்கள் வந்து ஒரே
இடத்துல ஒரே நம்பிக்கையில் நம்ம போகிறது அது முறையான நம்ம தமிழ் கூறும் சமயமா, இல்லை எல்லா இடத்துக்கும் போய் இந்த மாதிரி வழிபடுறது அது நம்ம தமிழ் கூறும் சமயமா? எங்களுடைய சமயத்தில் ஒரு மிக முக்கியமான குறிப்பாடுகிறது மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று. ஒன்று மூர்த்தி என்பது அந்த ஆலயத்திலே இருக்கின்ற தெய்வ வழிபாடு, தலம் என்பது அந்த தலத்தினுடைய பெருமை, யாத்திரை என்பது ஒவ்வொரு ஊராக சென்று அந்த தலத்திலே நீராடுதல், அந்த வழிபாட்டினுடைய தன்மைகளை தெரிந்து கொள்ளுதல், அந்த ஆலயத்தினுடைய பெருமைகளை அறிந்து கொள்ளுதல் என்கின்ற தன்மை இருக்கிறது. இப்பொழுது உலகம் முழுவதும் எல்லா விதமான இந்து ஆலயங்களும் ஒவ்வொரு தனித்தனியான சிறப்புகள் இருக்கிறது. ஒரு கோயில் கருங்கல் இருக்கும், ஒரு கோயில் மரத்தில் இருக்கும். ஆகவே அந்தந்த கோயில் தன்மையை அறிந்து கொள்வதற்கு தல வழிபாடு மிக முக்கியமானது. காரணம் என்ன என்று கேட்டால், எப்படியாவது இந்த ஆன்மா நன்னிலையை பெற வேண்டும் என்றால் ஆலயம் சென்று ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. அது எல்லா ஆலயங்களும் எங்கெங்கே ஆலயங்கள் நடைபெறுகின்றதோ அப்பொழுதுகெல்லாம் அந்த ஆலயங்கள் வழிபாடு செல்ல வேண்டும். காரணம் என்ன என்று கேட்டால், ஒரு மொபைல் ஃபோன் பேட்டரி இறங்கினா சார்ஜ் பண்ணுறது போலத்தான், அங்கங்கே போய் சார்ஜ் ஏற்றுவதுக்காகத்தான் ஆன்மாவுக்கான சார்ஜ் ஏற்றுறது தான் ஆலய வழிபாடு. அது எந்த கோயிலாக இருந்தாலும் எங்கெங்கே இருக்கிறதோ அங்கே தேடி நாங்கள் வழிபாடுகான. ஒரு மலரிலே தேன் இருக்கிறதால் வண்டு தேடித்தான் ஒரு மலரில் மட்டும் எடுக்கிறது, எங்கெங்கே தேன் இருக்குதோ அங்கே போய் தேடிக்கொள்கிறது. எங்கெங்கே மனதில் சந்தோஷத்தை தரக்கூடிய ஆலயம் இருக்கிறதோ, எங்கெங்கே மூர்த்தி அமைந்திருக்கிறதோ, தலத்தினுடைய பெருமை இருக்கிறது, தீர்த்தத்தினுடைய பெருமை இருக்கிறது, யாத்திரையினுடைய. அதனால தான் எங்களுடைய வழிபாட்டிலே பலவிதமான வழிபாடு இருக்குது. ஒன்று யாகம் வளர்த்துதல், அல்லது யோக நிலையில் இருத்துதல், அல்லது யாத்திரை செல்லுதல். எல்லா ஆலயங்கள் சென்று அந்த ஆலயத்தினுடைய தெய்வீகத்தன்மையை பெற்றுக்கொள்வதற்கு எல்லா ஆலயங்களும் சென்று வழிபடத்தான் யோக நிலை ஏற்படும், மனதிலே ஒரு உறுதி ஏற்படும். அந்த உறுதி ஏற்படும் என்றால் இப்படியான வழிபாடு. அடிக்கடி ஏன் நாங்கள் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுகிறோம்? ஒரு மனதில் ஒரு சந்தோஷம். ஏன் திருமண வாழ்த்து சொல்லுகிறோம்? ஒருவரை பார்த்து வணக்கம் வாழ்த்துக்கள் என்று சொல்லி பாருங்கள், அவருடைய மனதில் ஒரு உத்வேகம் பெறும். அதே போலத்தான் அனைத்து ஆலயங்கள் செல்வதன் ஊடாக தெய்வீக சக்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பல ஆலயங்கள், பல தெய்வ வழிபாடுகள், யாத்திரை வழிபாடுகள் எங்களுடைய சமயத்தில் மிக முக்கியமாக சொல்லப்படுகின்றது. சித்தாந்த சாஸ்திரத்தில் ஒரு பாடல் இருக்கிறது, மாலர நேயம் மலிந்தர விடமும் ஆலயம் தானும் அரண தொழுமைன்னு இருக்கிறது. ஆலயம் தானம் நீங்கள் கூட ஒரு ஆலயம் இல்லை, எங்கெங்கே ஆலயங்கள் இருக்கிறதோ. இன்னும் சொல்ல போனால் அந்த நிலவரமான இன்னுதையே நெஞ்சே நித்தனமும் பிரானுடைய கோயில் போக்கு ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு போக சொல்லித்தான் இருக்கிறது. அது இங்கே சாத்தியப்படாது. ஆக எப்போ எந்தெந்த விஷயங்கள் எந்தெந்த ஆலயங்கள் நடக்கிறதோ அங்கே போனோம்னா கூட அந்த ஆன்மாவில் ஒரு நல்ல ஒரு அருளேற்றம் நடைபெறும். அதனால தான் தினமும் கோயிலுக்கு போக முடியாவிட்டாலும் விசேஷங்களுக்கு போவார்கள். அது எந்த ஆலயங்களாக இருக்கலாம். பொதுவாக எல்லா ஆலயங்களையும் தேருக்கு எல்லா மக்களும் போவார்கள். ஒரு ஆலயம் உண்டு, சூழல் உள்ள பக்கத்து ஆலயத்துக்கும் போவார்கள், இன்னொரு தூரத்தில் உள்ள ஆலயத்துக்கும் போவார். தேரை பார்க்குறது தங்களுடைய தீய வினை போகும், பேரருள் கிடைக்கும் என்ற ஒரு எண்ணத்தோடு போய்கொண்டிருக்காங்க. ஆகவே ஆலயம் தானும் மரண தொழுமைன்னு சொன்னவர்கள் அந்த காலத்தில் அதுக்குத்தான் எல்லா ஆலயங்கள்லேயும் போய் நீங்கள் நிற்கிற மாதிரி ஒரு ஆலயத்தோடு நிற்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நிற்பார்கள். ஆனால் எல்லா ஆலயங்களுக்கும் போவது தல யாத்திரை. ஐயா சொன்ன தல யாத்திரைன்னு இருக்கிறது. இந்தியாவில் திருத்தலங்கள் நிறைய இருக்கிறது. ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஒரு விதமாக அருள்தன்மை இருக்கிறது. அவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டு மகள உணவுக்காகத்தான் ஆலயங்களுக்கு எல்லா மக்களும் எல்லா ஆலயங்களுக்கும் சொல்ல வேண்டும் என்பது உங்களுடைய அன்பான வேண்டுகோளும் கூட. நிறைவாக ஐயா என்னன்னாக்க இப்போ இப்போ நம்ம இளம் தலைமுறைகள் பார்த்திங்கனாக்க இப்போ சில இடங்களில் பார்த்திங்கனாக்க இந்த விநாயகர் சதுர்த்தி இரவில் ஆனால் நம்ம தமிழ் மக்கள் இல்லை, தமிழ் மக்களாக என்னன்னு தெரியல. இப்போ ஈஸ்டம் போன்ற இடங்களில் பார்த்திங்கனாக்க இரவு ஒரு 10 மணிக்கு பெரிய பெரிய ஒளிப்பெருக்கிகளை பயன்படுத்தி பெரிய சவுண்டு போட்டுட்டு நைட்டு 10-10:30 மணிக்கு அந்த மாதிரிலாம் காட்சிகளை இப்போ இணையத்தில் நம்மளும் பார்க்குறோம். அப்புறம் பார்த்திங்கனாக்க இப்போ தேன் நதியில் போய் செய்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத சில விஷயங்களை சில மக்கள் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு இந்த தலைமுறை குழந்தைகள் கொஞ்சம் இதை இந்த மாதிரி தவறான இந்த நம்ம சமயத்தை நம்மள்ட்ட இருக்கிற அறம் சார்ந்த விஷயத்தை இந்த தவறுதலாக கொண்டு போகிற சில மக்கள் இருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம எப்படி கட்டுப்படுத்தணும்? இதற்கெல்லாம் ஐயா இந்த நம்ம எப்படி நம்ம தமிழர்கள் இந்த சமயத்தை ஒரு முறையோடு கொண்டு போகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஒரு நல்ல சிக்கலான கேள்வி. நாங்கள் ஏற்கனவே இங்கே குறிப்பிட்டது போல எங்களுடைய சமயம் தமிழர்களுக்கு மாத்திரம் அல்ல. இப்போ பாரதம் என்று இந்தியான்னு எடுத்துக்கொண்டு கொண்டீங்கன்றால் பல பிரதேசம் இருக்கிறது, பல்மொழி பேசுகின்ற மக்கள் இருக்கிறார்கள். அந்த எங்களுடைய வழிபாட்டிலே பலவிதமான வழிபாடல் இருக்கிறது. ஒன்று கூட்டு பிரார்த்தனை, அல்லது ஆடல் பாடலோடு வழிபாடு செய்தல். அந்தந்த பிரதேசங்களுக்கு ஏற்ப சில வழிபாட்டு முறைகள் நடைபெறுகின்றது இயல்பு. இந்தியாவிலே பார்த்தீங்கன்றால் தமிழகத்தினுடைய வழிபாடு வேறு, வடநாட்டினுடைய வழிபாடு வேறு.
ஆனால் நாங்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்கின்ற அதே நிலைமை தான் ஏற்பட்டிருக்கின்றது. இங்கே குறிப்பிட்டது போல இங்கே இருக்கக்கூடிய ஆலயங்களில் தமிழ் பேசும் மக்கள் மாத்திரம் வருவது அல்ல, பல்மொழி பேசுகின்ற மக்களும், ஏன் இந்த நாட்டு வாழ்கின்ற இந்த நாட்டை சார்ந்த இனத்தவர்களும் ஆலயத்துக்கு வந்து வழிபாடு ஆற்றுகின்றார்கள். அப்பொழுது இது எங்கே சிக்கல் ஏற்படுகின்றது என்றால், மற்றவருக்கு இடைஞ்சல் இல்லாத ஒரு வழிபாட்டு வந்தால் தான் அது நிம்மதியாக இருக்கும். அவர்கள் வாழ்கின்ற இந்த லண்டனில் வாழ்கின்ற பிரதேசங்களுக்கு ஏற்ப அதனுடைய அனுமதியை பெற்று மற்றவர்கள் இடைஞ்சல் இல்லாமல் வழிபாடு ஆற்றுவது நல்லது. அவர்கள் விநாயகரை தூக்கி கொண்டு போகிறாண்டு அது தவறில்லை, ஆனால் மற்றவர்கள் இடைஞ்சல் இல்லாமல் அதை செய்தால் நல்லது என்பதுதான் எங்களுடைய கருத்து. பொதுவாக பல்வேறு பிரதேச மக்கள் இங்கே லண்டனில் இருக்கிறார்கள். வேறு நாட்டு மக்கள், வடநாட்டு மக்களும் இருப்பார்கள். உதாரணமாக எங்கள் ஆலயத்தை 20 வருஷமாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு திருவுருவம் கொண்டு போய் நிமஜ்ஜன பெருவிழாண்டு கடற்கரை கொண்டு விடுற முறை இருக்குது. அதுக்காக சேன பெர்மிஷன் எல்லாம் எடுக்க போகணும், சும்மா கொண்டு விட முடியாது அந்த கடற்கரையை முதற்கொண்டு. ஆனால் அது அமைதியான முறையில் போகும். அது ஒரு வகையில் ஒரு விநாயகர் சதுர்த்திக்கான ஒரு வழிபாட்டு பிரார்த்தனையாக பல மக்கள் இணைந்து கொள்ள இப்போ ஒரு பிள்ளையாரன்னு தொடங்கி இப்போ 3 பிள்ளையார் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இருக்கிறார்கள். ஆனால் அது இடவர மற்ற மக்களுக்கு இடைஞ்சலாம் செய்கிறது கட்டாயம் தேவையானது உண்டு. அதனால தான் சில வேறு மக்கள் அதை சூழல் இருக்கக்கூடியவர்கள் வீணாக அந்த சாரியம் சார்ந்த விஷயத்தோடு கோவிக்க பார்க்குறார்கள். அதை நடத்துகிறவர்கள் நிச்சயமாக அதுகளை தவிர்த்து சூழலுக்கு இடைஞ்செல்லாம் செய்தால் தான் எங்களுடைய மற்ற பிள்ளைகளும் அதை சில பிள்ளைகள் கூட எங்களோட பிள்ளை கூட கேட்குறாரு, ஏன் இப்படி சத்தம் போட்டு வீணாக இலவில் போகிறார்கள் ஒரு கேள்வி கேட்க பார்க்குறார்கள். அதை தொடர்புடையவர்கள் தான் அதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டால் அதை இடைஞ்செல்லாம் செய்தால் தான் மற்றவர்களும் மகிழ்ந்தங்கிற சமயத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் ஆலயத்துக்கு உள்ளுக்குள்ளே இவ்வாறான வடிவங்களும் அமைதியாக நடந்து போய்ட்டு கொண்டு இருக்கும். மக்களே, நம்ம ஐயா இருவர்களுடைய உரைகளையும் நம்ம கேட்டோம். நிறைவாக ஐயா, இந்த தமிழ் மக்களை வந்து இந்த சமயத்தையும் மொழியையும் கொண்டு போகிற பங்கில் வந்து அவங்க வந்து இப்போ எதிர்காலத்தில் அவங்க எந்த மாதிரி முறையில் போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் விருப்பப்படுறீங்களே, எந்த மாதிரி சில விஷயங்களை செய்யணுங்கிறதுக்கு ஒரு அழுத்தமான கருத்துக்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? திரும்ப ஒரே கருத்து தான். மொழியை வளர்ப்பதற்கு வீடுகளிலே மொழியை பேசுங்கள். பெற்றோர்கள் சமய அறிவையும் தமிழறிவையும் கற்றுக்கொள்ளுங்கள். அதனூடாக பிள்ளைகள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். காரணம் என்ன என்று கேட்டால், இளம் பிள்ளைகள் பல்விதமான மக்களை சந்திக்கின்றார்கள். அவர்கள் கேட்கின்ற கேள்வியைத்தான் இவர்கள் கேட்பார்கள். அதற்கு நாங்கள் முதலில் சொன்னது தான், பழக்கம்தான் வழக்கமாக வரும். நீங்கள் தமிழை பேச ஆரம்பிங்கள். ஆலயத்துக்கு தினமும் வாருங்கள், அல்லது கிழமைக்கு ஒருக்கா போங்கள், அல்லது மாதத்துக்கு ஒரு தடவையாது, அல்லது விழா காலங்களை கூட்டிக் கொண்டு போனால்தான் அவர்களுக்கான அந்த ஈடுபாடு ஏற்படும். ஆகவே இந்த புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலேயும் பலவிதமான களியாட்டங்கள் நடைபெறுகின்றது. அதிலே சிலவற்றை தவிர்த்து கொண்டு வார இறுதி நாட்களிலே தமிழ் பாடசாலைகள் பல உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை சரியான பாதையிலே மொழி அறிவை வளர்க்க வேண்டும் என்றால் தமிழ் பாடசாலைகளுக்கு கூட்டிக் கொண்டு போங்கள். அங்கே தமிழை கற்றுக்கொள்ளுங்கள். சமய பாடம் கற்பிக்கப்படுகின்றது, கலைப்பாடங்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அதை கற்பதன் ஊடாகத்தான் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என்கின்றது நம்முடைய கருத்து. அதே போல் எந்த இடங்களாக இருந்தாலும் அந்த பிள்ளைகளை நிச்சயமாக அவர்கள் ஒரு கிழமையில் ஒரு நாள் என்றாலும் கோயிலுக்கு கூட்டியுள்ள பழக்க வேண்டும். ஒரு வெள்ளிக்கிழமையில் இரவு பூஜை கண்டாலும் 7 மணியோ 8 மணியோ அங்கே இந்த ஆலயங்கள் என்னென்ன பூஜை நடக்கிறதோ அதை கொஞ்சம் கட்டாயம் பழக்கொண்டு வந்தார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுடைய அந்த மனத்திலேயும் ஒரு தூய்மையும் இறைவனுடைய அருட்தன்மையும் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதை பெற்றோர்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும். நாங்கள் லண்டனுக்கு பொதுவாக சொல்லவில்லை, உலக நாளில் இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்களையுமே கிழமையில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை கட்டாயம். ஏன்னா சனிஞாயிறு லீவு, எப்படியோ வெள்ளிக்கிழமை இரவு பூஜைன்றது எல்லா கிழமையும் சிறப்பாக நடைபெறும். ஆகவே அவர்கள் அன்றைக்கு விரதமாக இருந்தோ சைவமாக இருந்தோ கோயிலுக்கு போகிற கலாச்சார உடை கொடுத்துக்கொள்ள கட்டாயம் அந்த முறையை எல்லா நாடுகளிலும் உள்ளக்கூடிய ஆலயங்களை சார்ந்தவர்கள், ஆலயத்தை சூழ உள்ளவர்கள் படைக்கொண்டு வந்தால் அநேகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் வராதவர்களை கூட்டிக் கொண்டு வந்து எல்லா கோயிலையும் அநேகமாக வெள்ளிக்கிழமை பெரிய பூஜைகள், விசேஷங்கள், பிரசாதங்கள் எல்லாம் வழங்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. அநேகமாக அந்த விசேஷங்களுக்கு தான் வருவதாக இருக்கிறார்கள். தேரண்டா, கொடியேற்றமண்டா, அல்லது கந்த செட்டியண்டா, அவர்களும் இந்த கிழமையிற ஒரு நாளைக்கு கட்டாயம் வேறு மதங்கள் அப்படியான சட்டங்கள் எங்களுக்கு அப்படி இல்லை. இருந்தாலும் நீங்கள் கொண்டு வந்து பழக்கி விட்டீர்கள் என்றால் வெள்ளிக்கிழமை ஒரு நிச்சயமான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அவர்களை பார்க்கலாம் என்பதை இதுதான் பெற்றோர்கள் செய்யலாம். மற்றது மொழி அறிவு தானாக அவர்களுக்கு வரும். பாடசாலைகளும் பேச்சில் வீட்டில் பேசினால் அங்கங்கே அந்த தங்களுடைய கலாச்சாரங்கள் நடைபெறுகின்ற பொழுது கூட முக்கியமாக ஆன்மீக விஷயங்களை ஜாசமே களியாட்டங்களை குறைச்சி அதுக்கெல்லாம் தேவையில்லை.
எங்களுடைய பக்தி சம்பந்தமான விஷயங்களோடு இந்த வந்தால் கட்டாயமாக ஆன்மீகம் வளரும், தமிழும் வளரும், எங்களுடைய சமயமும் வளரும். நம் தமிழ் சமூகம் வலுப்பெறதுக்கு நம்மளோட உயர்திரு ஐயா கமலநாத குருக்கள் ஐயாவும் ஐயா வசந்த குருக்கள் ஐயாவும் அவங்களோட நேரங்களை ஒதுக்கி நம்ம தமிழ் சமூகத்துக்கு இந்த அறம் சார்ந்த சிந்தனையை கொண்டு போகணுங்கிறதுக்காக ரொம்ப நம்மளுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. இது மூலியமாக அவங்க சொன்ன அறிவுரைகளின் வழி நம்ம தமிழ் மக்கள் நம்ம பின்பற்றி நம்ம தமிழ் குழந்தைகளை நம்ம இளைஞர்களை தமிழ் சார்ந்த அறம் சார்ந்த சிந்தனையோடு நம்ம வளர்த்தெடுப்போம். ஒரு வலுவான சிறந்த தமிழ் சமுதாயத்தை படைப்போம் என்று கூறிக்கொண்டு ஐயா இருவருக்கும் தாய் டிவியின் வழியாக மிக்க மிக்க நன்றிகள் ஐயா. இந்த எங்களை 2 பேரையும் அழைத்து சமயம் சமூகம் சார்ந்த மொழி சார்ந்த நேரடியை செய்த தாய் தொலைக்காட்சி நிறுவனத்தினருக்கும் புகைப்பட கலைஞருக்கும் எங்களை செய்த அகத்தினவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டி பணித்தொடர வாழ்த்துக்கிறோம். இன்றைய தினம் இங்கே நாங்கள் சமூகம் கொடுத்த மகிழ்ச்சி. முக்கியமாக நீங்கள் லண்டனில் எடுத்தாலும் கூட எல்லா நாடுக்கும் இது போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறீர்கள். அங்கே உள்ள பல மக்களும் இது அறிந்து கொள்வார்கள். ஆகவே உங்கள் தமிழ் டிவி தொலைக்காட்சிக்கும் இதிலே பங்கு கொண்ட கலைஞர்களுக்கும் முக்கியமாக அகஸ்தியர்களும் தொடர்பு கொண்டு தங்களுடைய நேரத்தையோடு எங்களுக்கு நேரம் என்பதை விட நாங்கள் சந்தோஷப்படுவது மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக அதுக்கு உங்களுடைய இந்த ஊடகம் எங்களுக்கு நல்ல சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறது கூறி நன்றி கூறுகிறோம். நன்றி.